இருந்துச்சு அப்படின்னு சொல்லிலாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ ஆர்எஸ்ஐ வந்து அதோடைய எப்படி அது செயல்படுதுன்றதோட அதோடைய பகுப்பாய்வு, ஆழ்ந்த பகுப்பாய்வுன்ற பகுதிக்கு வந்திருக்கோம். அதோடைய ஃபார்முலா வந்து எப்படி டிரைவேட் பண்ணாங்க, அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலான்னு சொல்லி சொல்கிறோம். சில பேருக்கு இதில் பெரிய விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்றதுனால இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். இது இண்டிகேட்டர் கொடுத்துரும். நீங்கள் இண்டிகேட்டர் செட் பண்ணி இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்து தாராளமாக அது வந்து கொடுத்துரும். இருந்தாலும் அதில் உள்ளார என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு புரிதல் வேணுன்றதுக்காக இதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆர்எஸ்ஐ அப்படின்றது வேற, ஆர்எஸ் அப்படின்றது வேற. இங்கே அது ரெண்டையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்எஸ்ஐயோட அடிப்படை சூத்திரம் என்னன்னா, ஆர்எஸ்ஐ சீக்வல் டு 100 மைனஸ் இன் ஹோல் பிராக்கெட் 100 டிவைடட் பை இன் பிராக்கெட் 1 பிளஸ் ஆர்எஸ் இன் ஹோல் பிராக்கெட். இது என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ஆர்எஸ்ஐக்கு ஈக்குவலாக மதிப்பு 100 எடுத்துக்கணும். அதுலேருந்து மைனஸ் என்ன எதை பண்ணுறீங்க, மைனஸில் 100லேருந்து 1 ப்ளஸ் ஆர்எஸ், ஆர்எஸ்ஸை வந்து டிவைட் பண்ணி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆவரேஜ், அதுதான் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்ஐ இண்டெக்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர்எஸ்ன்னா என்ன அப்படின்றது புரியணும்னா நம்ம அதுக்கு முன்னாடி இந்த இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். அது எப்படி டெரைவ் பண்ணுறது நம்ம அதையும் பார்க்கலாம். ஆர்எஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் கெயின் இன் 14. இந்த 14ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 14 நாட்களுக்கு முன் தொடர்ந்து நீங்கள் என்னைக்கு எடுக்கிறீங்களோ, என்னைக்கு நீங்கள் இந்த இண்டிகேட்டர் பயன்படுத்துறீங்களோ, அன்னையிலேருந்து 14 நாட்களுக்கு பின்னாடி உள்ள இண்டிகேட்டர்ஸ் அதோடைய உங்களுடைய அதோடைய கெயின், அதோடைய டோட்டல் ஓப்பன் க்ளோஸ்க்குள்ள அந்த அந்த இண்டிகேட்டர் அந்த ப்ரைஸ் இருக்குங்களா, அந்த அந்த ப்ரைஸோட ஆவரேஜை தான் இவங்க சொல்கிறாங்க. 14 நாட்களுக்கு அந்த டைம் பீரியட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ஆர்எஸ்ஐயில் பயன்படுத்துறது வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 14 யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா 9 யூஸ் பண்ணுவாங்க. 9ன்றது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறாங்க. 14ன்றது தான் எல்லாராலையும் இங்கே பயன்படுத்தப்படுது. அதுதான் இந்த ஆவரேஜ் கெயின் 14, அந்த 14 நாட்கள் அந்த கேண்டிலோட 14 நாட்களுடைய கேண்டிலோடைய அதோட கெயின் அல்லது ஆவரேஜ் லாஸ், அந்த அந்த 14 நாட்களுடைய லாஸ் இருக்குங்களா, அந்த கேண்டிலுடைய லாஸ், இது ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணுறது, இதுதான் சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒன்றா பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். ப்ரைஸ் சேஞ்ச் இங்கேருந்து இந்த விலை மாற்றம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து க்ளோஸ், அந்த கேண்டிலோட க்ளோஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த க்ளோஸு மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ். இப்போ ஒரு கேண்டில் உங்களுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் இருக்குது, அந்த கேண்டிலோட அடுத்த பிஃபோர் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, அதோட க்ளோஸ் அதை எடுத்துக்கிட்டு ஸ்ப்ளிட் இன்ட்டு கெயின் அதையும் ஆவரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு கெயினா லாஸா அப்படின்றத நீங்கள் வந்து அங்கே பார்க்க போறீங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் கெயின் இருக்குங்களா, ஆவரேஜ்னா அந்த 14 கேண்டிலுடைய ஆவரேஜ் கெயின் அல்லது அந்த 14 கேண்டிலுடைய ஆவரேஜ் லாஸ், இதை ஸ்மூத் லைனை வச்சு வரைஞ்சும் போது அது எங்கே வந்து மீட் ஆகுது, அதை அதை வந்து கோடா ஒரு எக்ஸ்போனன்ஷியல் லைனாக வந்து வரைகிறாங்க. அதை தான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு காட்டுது. ஆர்எஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் கெயின் ஆர் ஆவரேஜ் லாஸ், இதுதான் வந்து அந்த சொல்லப்படுது. அது கெயினாக இருந்தால் கெயின், அதுக்கு லாஸான லாஸ். இது உங்களுக்கு சொல்லும்போது புரியாது, நம்ம சொல்லும்போது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். பின்னாடி வந்து நம்ம வந்து அது ஒரு எடுத்துக்காட்டோட ஒரு கணக்கோட நம்பர்ஸோட நம்ம வந்து பார்க்கும்போது ஓரளவு உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கவனிச்சுட்டு வாங்க. ஏதாவது சந்தேகம் பின்னாடி கேளுங்க. இது இதை இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆர்எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 100 இன் ப்ராக்கெட் 100 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஆர்எஸ், அவ்வளோதான் எல்லா விஷயம். அது வந்து உங்களுக்கு ஆர்எஸ்ஐ வேல்யூவாக எங்கே வந்து இங்கே வரும், அதை வந்து லைன் வரைவாங்க. அந்த லைனில் வந்து ஓவர் பாட்டில் போதா, அதாவது கிரேட்டர் தென் 70னா ஓவர் பாட், லெஸ் தென் 30னா ஓவர் சோல்டு அப்படின்ற ட்ரேட் சோனுக்குள்ளே வருது அப்படின்றத இப்படி தான் வரையப்படுது. அந்த லைன் வந்து வரையப்படுறது இப்படி தான், அந்த கணக்கீடு வந்து இப்படி தான், அதை தான் வந்து லைனாக வரைகிறாங்க. அதுக்கான அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கணக்கீடு படிகள் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த க்ளோஸ்டே இருக்கு இல்லைங்களா, அந்த தான் சொல்கிறாங்க. டெல்டா சீக்வல் டு க்ளோஸ் டுடே, இன்னைக்கு என்ன அந்த கேண்டில் என்ன க்ளோஸ், டெல்டா மதிப்பு அதோட என்னன்று மதிக்கிறாங்க, மைனஸ் க்ளோஸ் எஸ்டர்டே, இன்னைய இப்போ இருக்கிற கேண்டில் என்ன, இதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் என்ன,
இந்த எஸ்டர்டே போட்டிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு அல்லது எஸ்டர்டே அதோட மதிப்பு என்ன அப்படின்றத சொல்ல போகுது. டெல்டாவோட மதிப்பு அப்படின்றது மைனஸ் எஸ்டர்டே கழிக்கணும். இன்னையோட இதை நேற்று இதை கழிக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எஸ்டர்டே இருக்குன்னா அதுக்கு முன்னாடி நாள், அதுக்கு முன்னாடி நாள்னா அதுக்கு முன்னாடி நாள், அப்படி ஒன்றுனா நீங்கள் டெல்டா கழிச்சுட்டு வர்றது அந்த மாதிரி வர்றது தான் உங்களுக்கு இந்த கணக்கு. டெல்டா கிரேட்டர் தென் 0 எனில் அது கெயின். டெல்டாவோட மதிப்பு வந்து 0வோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து கெயின். டெல்டா லெஸ் தென் 0 எனில் அதன் அப்சல்யூட் மதிப்பு லாஸ். அதோட மதிப்பு வந்து எவ்வளோங்க? லாஸ் ஆகிடும். 0வோட மைனஸ் இருந்தால் அது வந்து டெல்டா மதிப்பு வந்து அது வந்து லாஸ் அப்படின்னு சொல்லி கணக்கில் எடுத்துப்பாங்க. முதல் 14 பீரியட்கள் சிம்பிள் ஆவரேஜ், இனிஷியல் ஆவரேஜ் கெயின் ஆர் ஆவரேஜ் லாஸ். இதுதான் உங்களுக்கு முதல் 14 பீரியட் இருக்குல்ல, அதுதான். இப்போ இன்னைக்கு பார்க்குறீங்க. இப்போ நாளைக்கு போயிட்டீங்கன்னா அதுலேருந்து ஒரு கண்ணில் தள்ளி நேற்று எதை இன்னைய இதை சேர்த்துக்கிட்டு வந்துடும். உங்களுக்கு 14 நாள் தான் உங்களுக்கு. நீங்கள் என்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அன்னையிலேருந்து 14 நாள் தான் அது எடுத்துக்கும். பின்னாடி இருக்கிற 14 நாள் தான் எடுத்துக்கும். நீங்கள் நாட்கள் நகர நகர அதுவும் நகர்த்துக்கும். முன்னாடியோ பின்னாடியோ அதுவும் அப்படி எடுத்துக்கும். 14 நாட்கள் அதை எடுத்துக்கும். இதுதான் இங்கே நடக்கக்கூடிய விஷயம். அடுத்தடுத்த பீரியட்ஸுக்கு வைல்டர் ஸ்மூத் பயன்படுத்துவோம். அடுத்தடுத்து உங்களுக்கு பீரியட்ஸ்னா வைல்டர் ஸ்மூத்ன்ற அந்த ஸ்மூத் எக்ஸ்போனன்ஷியலை பயன்படுத்தும்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பேர் இஎம்ஏவும் பயன்படுத்துவாங்க. ஆனால் பொதுவாக இவங்க ஸ்மூத் எஸ்எம்ஏ தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஆர்எஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் கெயின் ஆர் ஆவரேஜ் லாஸ், பிறகு ஆர்எஸ்ஐ சூத்திரம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வைல்டர் ஸ்மூத்திங் ஃபார்முலா, அந்த ஸ்மூத் லைன் சொன்னோம் இல்லைங்களா, அதோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் கெயின் அது வந்து டீன்னு சொல்லி நீங்கள் ஒரு இதாக வச்சுக்கிட்டாக்க, ஒரு டி அப்படின்னு அங்கே ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னாடி அந்த டி எதுக்குன்னா அது ஒரு புரிதலுக்காக கொடுக்குறாங்க. சீக்வல் டு ஓவரால் ப்ராக்கெட் ஆவரேஜ் கெயின் இன் ப்ராக்கெட் டி மைனஸ் 1 ப்ராக்கெட் இன்ட்டு 13 ப்ளஸ் கெயின் டி ஓவர் ப்ராக்கெட் டிவைடட் 14. இதுதான் அதோடைய கெயினுக்கான ஃபார்முலா. அதுக்கே லாஸுக்கும் அதே தான். ஆவரேஜ் லாஸ் சீக்வல் டு ஆவரேஜ் லாஸ் டி மைனஸ் 1 இன்ட்டு 13 ப்ளஸ் லாஸ் டி டிவைடட் பை 14. இப்படி தான் லாஸையும் கெயினும் வந்து இவங்க ஆவரேஜ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க. இது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அல்ல. முந்தைய ஆவரேஜுக்கு அதிக வெயிட் கொடுக்கும் ஒரு எக்ஸ்போஷர் தன்மையுள்ள ஸ்மூத்திங் முறை. இது வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கான முந்தைய ஆவரேஜுக்கு அதிக வெயிட் கொடுக்கும் ஒரு எக்ஸ்போன்ஷியல் தன்மையுள்ள ஸ்மூத்திங் முறைன்னு. அப்போ நம்ம எக்ஸ்போன்ஷியல் என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ அந்த எக்ஸ்போன்ஷியல் தன்மையுள்ள ஒரு முறைன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இதனால தான் ஆர்எஸ்ஐ 14 என்றாலும் எஃபெக்டாக 27 பீரியட்ஸ் தரை உள்ளடக்கியது. இது வந்து ஆர்எஸ் வந்து உங்களுக்கு 14 சொல்லப்பட்டாலும் மொத்தமாக இது வந்து எவ்வளோனா 27 பீரியட்ஸ் வந்து தரவை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப் அண்ட் டவுன் எஃபெக்டிவாக என்றாலும் எஃபெக்டிவாக அப் அண்ட் டவுன் 27 பீரியட்ஸ் வந்து தரவை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது எப்படி உங்களுக்கு வரையுதுன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்எஸ்ஐ இன்ஜின் டெக்னிக்கல் ப்ளூ பிரிண்ட்னு சொல்லிட்டு. இன்புட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் ப்ரைஸ் சீரியஸாக இருந்தாக்க டெல்டா ஈக்குவல் டு சிடி அண்ட் சிடி மைனஸ் சிடி இன்ட்டு -1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம்னா கெயின் ஆர் லாஸ்ன்னு நமக்கு தெரிய வரும். அதுலேருந்து கீழே வந்தோம்னா ஆவரேஜ் கெயின். அந்த ஆவரேஜ் கெயின் பார்த்தீங்கன்னா சீக்வல் டு ப்ரீவியஸ் ஆவரேஜ் கெயின் அப்படின்னா இருந்தால் அதை கணக்கு பண்ணோம்னா அது கணக்கு பண்ணி சரியில்லைனா அடுத்த ஆவரேஜ் கெயினுக்கு போகும். ஆவரேஜ் லாஸுக்கு போகும். ஆவரேஜ் கெயின் சரியாக இருந்தால் நேராக ஆவரேஜ் கெயின் லாஸ் அப்படின்ற ஆர்எஸ்க்கு இங்கே வந்துடும் இந்த கட்டத்துக்கு. அப்போ சப்போஸ் இது வந்து கெயின்ன்றது உங்களுக்கு நமக்கு கிடைக்கல பட்சத்தில் ஆவரேஜ் லாஸை கணக்கு பண்ணோம். ஆவரேஜ் லாஸ் கணக்கு பண்ணி திருப்பி இங்கே இதே இடத்துக்கு இந்த ஆவரேஜ் கெயின் ஆர்எஸ் பாக்ஸுக்கு வரும். இப்படி தான் அந்த ஆர்எஸ்ன்ற ஒரு தன்மை வந்து நம்ம போயிடுவோம். இந்த ரெண்டையும் கணக்கு பண்ணுவாங்க. கணக்கு பண்ணுறதுல உங்களுக்கு எது உங்களுக்கு வந்து சரியாக வருதோ அதை எடுத்துப்பாங்க. அதாவது ப்ளஸில் வந்து ஆர்எஸ் கெயின்னு எடுத்துப்பாங்க, மைனஸில் வந்தால் ஆர்எஸ் வந்து இதாக எடுத்துப்பாங்க. மைனஸ் வந்தால் ஆர்எஸ் லாஸாக எடுத்துப்பாங்க. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஆர்எஸ்ஐ வராங்க. அந்த ஆர்எஸ்ஐ கனெக்ட் பண்ணிட்டு தான் ஆர்எஸ்ஐக்கு வராங்க. ஆர்எஸ் இண்டெக்ஸ் வந்து சொல்கிறாங்க ஈக்குவல் டு 100 மைனஸ் நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்முலா, மேலே பார்த்த ஃபார்முலா தான் 100 மைனஸ் ஹோல் ப்ராக்கெட் 100 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஆர்எஸ் அப்படின்றத தான் இங்கே வந்து நம்ம அவுட்புட் என்ன வருது உங்களுக்கு அவுட்புட் சொல்ல இன் கிரேட்டர் தென் 70 ஓவர் பாட் அண்ட் லெஸ் தென் 70
அதாவது 30 to 70 நேச்சுரல், லெஸ் தென் 30 ஓவர் சோல்டு அப்படின்றத நம்ம வரைகிறோம். இதை நம்ம பார்க்கணுன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்எஸ்ஐ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 14 இருக்குது. இப்போ இதை தான் இந்த இந்த கோடை வரைகிறதுக்கான ஃபார்முலாஸ் தான் இதுக்கான கால்குலேஷன் எப்படி இந்த புள்ளி வந்து வரைஞ்சிட்டே வராங்கன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி இங்கே வந்து நடைபெறுது அப்படின்றத. இப்போ இந்த இது வந்து உங்களுக்கு பொதுவாக சொல்லப்படும் இந்த 30 இந்த ரேஞ்ச் இங்கே உங்களுக்கு உங்களுக்கு அதோடைய இது இருக்கும் 30, 40, 50, 60, 70 இருக்குது. ஆக்சுவலாக 100 இருக்கும் டோட்டலாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30க்கு மேலேயும் இந்த 70க்குள்ளேயும் இது ஒரு கலராக கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல இருக்கும், உங்களோட இருக்கும். அது வந்து உங்களுக்கு நேச்சுரல். உங்களுக்கு வந்து உள்ளார நடக்குது. இதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இதுக்கு மேலே 70க்கு மேலே போனால் ஓவர் சோல்டு அப்படின்றதும், இது கீழே வந்தால் சாரி ஓவர் பாட் அதிகமாக விற்கப்பட்டது வாங்கப்பட்டது சாரி அதிகமாக வாங்கப்பட்டது அந்த பங்கு அந்த இடம் 30 கீழேன்னா ஓவர் சோல்டு அதிகமாக விற்கப்பட்டது அப்படின்றது அதிகமாக விற்கப்படுங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நடந்திருக்கும். இப்போ இன்னைக்கு நடந்தது இதுதான். இங்கே அதிகமாக விற்கப்பட்டது எப்படி எவ்வளோ தூரம் நடந்திருப்பாங்க விற்கப்பட்டிருக்கு. அப்புறமேல எவ்வளோ தூரம் இப்போ இவங்க உள்ளார வந்திருக்காங்க மார்க்கெட் இன்னைக்கு கடைசி நேரத்தில் கடைசி ஒரு 5 நிமிஷத்தில் என்னமோ அந்த மாதிரி ஒரு உள்ளார மார்க்கெட் உள்ளார அந்த லிமிட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ நம்ம காலையிலேருந்து பார்த்துருக்கோம் எங்கே இருந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது என்னது 5 மினிட்ஸ் ஓகே. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த கடைசி 10 நிமிஷத்துக்கு மேலே தான் உள்ளார வந்திருக்காங்க 30க்கு மேலே வந்திருக்காங்க. இதை நீங்கள் வால்யூம் போட்டு பார்த்தா தெரியும் அங்கே வால்யூம் கூடி இருக்குது கூட குறைச்சிருக்கிறது தெரியும் ஏன் மேலே போகணுது அப்படின்ட்டு தான் உங்களுக்கு ஒன்றா புரியும். இதுதான் இந்த ஆர்எஸ்ஐ உடைய இது. இப்போ என்னென்னா இந்த எபோ 30 இந்த 30க்கு மேலே நீங்கள் இங்கே வந்து உள்ளார வரல என்ட்ரியே பண்ணலாம். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தம்பி நீங்கள் உங்கள் ட்ரேடை டார்கெட்டை வச்சு முடிக்கலாம் அப்படின்றது தான் இங்கே சொல்லப்படுற விஷயமா இருக்குது. இப்போ அதை நம்ம ப்ளூ பிரிண்ட் பார்த்தோம். அது புரிஞ்சுக்காக தான் அதை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. வேணுங்கன்னா உங்களுக்கு நம்ம தரோம் உங்களுக்கு பிடிஎஃபாக தரும்போது நீங்கள் பார்த்து நீங்கள் கொஞ்சமாக பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதுக்கான உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்து அது எப்படி உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம இதை பார்த்தீங்கன்னா ஓரளவு இப்போ இன்னொன்று பார்த்து குழப்பமா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவாக புரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ முதல் என்ன இருக்குன்னா ஒரு நாள் முதல் நாள் கேண்டிலோட க்ளோசிங்கு என்ன சேஞ்ச் ஆகுது கெயின் லாஸ் அது வந்து அந்த கேண்டில் கெயினாக இருக்கா லாஸாக இருக்கா அப்படின்றது நீங்கள் இதை பார்க்க போறீங்க. இந்த 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 இது 4 விஷயத்த நம்பரை பார்த்தீங்கன்னா புரியும். முதல்ல வந்து ஆரம்பிக்கிறது 100 கேண்டில் ஒரு எடுத்துக்காட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லை 100 க்ளோஸ் ஆகுதுன்னா ஒன்றும் இல்லை அது நம்ம ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு முன்னாடி தெரியல. ஸோ அடுத்து 2வது நாள் உங்களுக்கு வருதுன்னா 102ல் அது வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த கேண்டில் 102ல் க்ளோஸ் ஆச்சுன்னா +2 ஏன்னா இங்கே 100லேருந்து நமக்கு என்ன ஆயிருக்கு சேஞ்ச் எவ்வளோ ஆயிருக்கு 2 100 மாறி இருக்கு அது ப்ளஸில் மாறி இருக்கு. நமக்கு என்ன 100க்கு மேலே 2 இல்லைங்களா அதனால 100 2 ப்ளஸ் கெயின் அதை வந்து நம்ம கெயினாக எடுத்துக்கிறோம் அந்த ப்ளஸில் இருக்கிறதுனால கெயின் எடுத்துக்கிறோம். ஸோ 2 லாஸ்ன்றது இங்கே வந்து 0 ஏன்னா இங்கே வந்து கெயின் நமக்கு கிடைச்சி அதனால லாஸ் வந்து வராது. ஓகே அதனால் கிடச்சிருச்சு. அதே போல் தான் 3வது நாள் பார்த்தீங்கன்னா 101 இருக்குது. அதில் உங்களுக்கு சேஞ்ச் வந்துன்னா -1 ஏன் -1 நேற்றுக்கு வந்து 102 ரூபா நேற்று தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் இதோட ஒப்பிட்டு பார்க்கல முதல் நாளோட ஒப்பிட்டு பார்க்கல அதுக்கு அடுத்த நாளோட தான் ஒப்பிட்டு பார்க்குறோம். அப்படி இது ஏன்னா இது அதுக்கு அடுத்த நாள் உள்ளது இல்லைங்களா அதனால நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அங்கே முதல் நாளுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து -1 கெயின் கிடையாது. இங்கே வந்து லாஸில் வந்து 1 சேர்த்துக்கணும். இங்கே வந்து லாஸில் வந்து உங்களுக்கு 1 வருது. இதுதான் உங்களுக்கு இந்த ஆவரேஜ் கெயின் அண்ட் லாஸ் அப்படின்றோடைய கணக்கோட விதாச்சாரம். அதாவது உங்களுக்கு புரியுது. அடுத்து 4வது நாள் பார்த்தீங்கன்னா பின்னாடி க்ளோஸ் வந்து 104 இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க 3 +3 ஏன் இங்கே +3 ஆகுது ஏன்னா இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே 101 தான் இருக்கும் இங்கே 4 3 தானுங்களே ஸோ +3 ஆகுது. கெயின் வந்து 3 லாஸ் வந்து 0. அது இப்போ 5வது நாள் பார்த்தீங்கன்னா 103 ஒரு நாள் கம்மியாகுது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ -1 இங்கே வந்து கெயின் வந்து 0 லாஸில் வந்து 1 ஆடாது. இப்போ இதே போல் 14 நாட்களுக்கும் கெயின் அண்ட் லாஸ் கணக்கிட்டு ஆவரேஜ் கெயின் மற்றும் ஆவரேஜ் லாஸை கண்டறிந்தால் ஆர்எஸ் மற்றும் ஆர்எஸ்ஐ கிடைக்கும். எடுத்துக்காட்டாக ஆவரேஜ் கெயின் 1.2 அப்படின்னு கிடைக்குது. ஆவரேஜ் லாஸ் வந்து 0.8 அப்படின்னு சொல்லி கிடைக்குது உங்களுக்கு. எடுத்துக்கிட்டா குறிக்கணும்னா உங்களுக்கு ஆர்எஸ் ஈக்குவல் டு 1.2 டிவைடட் பை 0.2 சாரி 0.8 சீக்வல் டு 1.5 அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஆவரேஜ் இல்லைங்களா அதனால சொல்றாங்க 1.5 ஆவரேஜ் உங்களுக்கு ஆர்எஸ்ஐ சீக்வல் டு 100 - 100 டிவைடட் பை 1
1.5 எவ்வளோங்க இஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். எங்கே வரும்? 60ல் வந்து நிற்கும் அப்படின்றத காட்டும் உங்களுக்கு அந்த இடத்துல. அதுதான் இப்போ இங்கே வந்து ஒரு பாறைப்படமாக உங்களுக்கு போட்டு காட்டியிருக்காங்க. என்னன்னு எல்லாம் போட்டிருக்காங்க. இது அதோட உள்ளார உங்களுக்கு நமக்கு பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே அந்த ஆர்எஸ்ஐ உள்ளார எப்படி வரும்ன்ற ஃபார்ம் ஆகும் அப்படின்றத காட்டியிருக்காங்க. இது ஓவர் சோல்டு ஏரியா, இது ஓவர் பாட் ஏரியா. அதுக்கு நடுவில் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத காட்டுறாங்க. இது சும்மா ஒரு நிஃப்டி ப்ரைஸ் வந்து ஆர்எஸ்ஐ வந்து 14 வந்து எப்படி அங்கே வந்து மூவ் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஒரு சார்ட்டாக ஒரு அந்த இண்டிகேட்டர் வந்து லைன் சார்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியக்கூடிய இது விஷயமா இருக்கும். அதுதான் காட்டுறாங்க. ஓவர் பாட் மற்றும் ஓவர் சோல்டு லெவல்ஸ் வந்து 0.70/30. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா வைல்டு வந்து டிஃபால்ட் லெவல்ஸ் வந்து 70 மற்றும் 30 ஓவர் சோல்டு. இது ஏன் அப்படி வைத்திருக்கேன்னு சொல்கிறோம் நம்ம. கிரேட்டர் தென் 70 விலை மிக வேகமாக உயர்ந்துள்ளது வாய்ப்பு. மிக வேகமாக உயர்ந்துள்ளது. இங்கே வந்து கரெக்ஷன் புல் பேக் வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 70க்கு மேலே போயிட்டினாலே ஓவர் சோல்டு ஆயிடுச்சுனாலே என்னன்னா வேலை வந்து எப்போனா கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர் ரொம்ப அதிகமாக வாங்கிட்டாங்க. எதுனாலும் அங்கே நடக்கலாம் அப்படின்றதால அங்கே வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது நல்லதில்ல. உங்களுக்கு நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர் சோல்டு சாரி ஓவர் சோல்டுன்றதுனால சாரி சோல்டு இல்லை ஓவர் பாட் அதிகமாக வாங்கப்பட்டது விலை அப்படின்றதுனால அங்கே வந்து கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புல் பேக் அது கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லெஸ் தென் 30 வந்து பார்த்தீங்கன்னா விலை மிக வேகமாக குறைந்துள்ளது. பவுன்ஸ் ஆக திருப்பி ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விலை வந்து ரொம்ப 30 கீழே வந்துடுச்சு உங்களுக்கு, அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு, ரொம்ப அதிகமாக வித்துருச்சு அந்த ஸ்டாக்கு. ஸோ வந்து அது வந்து திருப்பி ரிவர்சல் ஆகிறதுக்கோ இல்லை பவுன்ஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து பையர்ஸ் வந்து வேகமாக வரத்துக்கு ஒரு அக்ரெசிவ் பையர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 30 to 70 இதுக்கு நடுவில் உள்ள சாதாரண மூமெண்டம், எப்பொழுதும் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு மூமெண்டம் அங்கே வந்து மார்க்கெட் அங்கே நடக்குது. ஸோ 40 to 60 ரேஞ்ச் பவுண்ட் நிலை. இங்கே வந்து என்ன பவுண்ட் நிலை உங்களுக்கு வந்து இன்னும் முன்னாடி போகக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது அப்படின்றத 30 to 70 உள்ள சொல்கிறாங்க. அதுதான் வந்து சொல்கிறாங்க. 40 to 60 வந்து பவுண்ட் நிலை. நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. முக்கிய தவறு ஆர்எஸ்ஐ கிரேட்டர் தென் 70 உடனே செல், ஆர்எஸ்ஐ லெஸ் தென் 70 உடனே பை என்பது தவறான புரிதல் ஆகும். இங்கே நம்ம என்னன்னா பொதுவாக நம்ம இன்னைய வரைக்குமே நம்ம எல்லாரும் காமனாக புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஆர்எஸ்ஐயில் வந்து கிரேட்டர் தென் 70 மேலே போயிடுச்சுன்னா உடனே வந்து அதை வந்து செல் பண்ணிடுங்க. ஆர்எஸ்ஐ நான் கூட அப்படி தான் முன்னாடி சொல்லும் போது அப்படி அந்த துணியில் தான் சொன்னேன். ஆனால் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர்எஸ்ஐ லெஸ் தென் 30னா உடனே பை அப்படி என்பது தவறான புரிதல். ஸ்ட்ராங் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஆர்எஸ்ஐ நீண்ட நேரம் 70க்கு மேலே அல்லது 70க்கு 30 கீழேவும் இருக்கலாம். அதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராங் இன்னைக்கு பார்த்துருப்போம் நம்ம. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஃபால்ஸ் இருந்தது இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம வந்து அதனால உடனே வித்து கீழே 30 கீழே போயிடுச்சு உடனே வந்து நம்ம வித்துடணும் அப்படின்னு இல்லாமல் அது இது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி வாங்க போனால் திருப்பி நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நஷ்டம் தான் அடைஞ்சிருக்கணும். அது இல்லாமல் நல்ல ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப கீழே மேலும் கீழே போயிட்டு இருக்குன்றதுனால அங்கே போய் வாங்குறது தவறு. ஓவர் சோல்டு ஏரியாவில் போய் வாங்குறது தவறு. ஸோ அதை ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகுதான்ற மற்ற இண்டிகேட்டர்ஸ் மற்ற விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த 30க்கு மேலே தாண்டியதும் நீங்கள் உள்ளார வந்து அந்த நம்மளுடைய சேஃபர் ஜோனான 30 40 to 60 லெவலுக்கு வந்து அது பிற்பாடு நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இதான் மேலும் உங்களுக்கு இது கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஆர்எஸ்ஐ ட்ரெண்டிங் என்பர் மேலே அல்லது கீழே இருக்கலாம். இதை ஆர்எஸ்ஐ ட்ரெண்டிங் என்பர் ஜோனை மட்டும் நம்பாமல் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சருடன் இணைத்து பார்க்கணும். இதை வந்து என்னன்னா நீங்கள் ஜோனை மட்டும் இந்த 30 70 இந்த ஜோனை மட்டும் நம்பாமல் இதுக்கு மேலே போனால் உடனே வந்து நம்ம வந்து வித்துடணும், 30 கீழே வந்தால் உடனே வாங்கணும் அப்படின்றத மட்டும் நம்பாமல் மற்ற ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் மற்ற இண்டிகேட்டர்ஸையும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது உங்களுக்கு புரிதலுக்கு தான். உங்களுக்கு வந்து எங்க ஸ்டாக் வந்து என்ன நடந்துருக்கு, ஸ்டாக் உள்ளார என்ன நடந்துருக்குன்ற ஒரு புரிதலுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டரா சொல்றாங்க. மொமெண்டம் அதோட மொமெண்டம் எங்க இருக்கு அப்படின்றத சொல்றோம். ட்ரெண்டிங் மார்க்கெட் விஸ் ரேஞ்ச் மார்க்கெட்டில் ஆர்எஸ்ஐ நடத்தை. அதாவது எப்படின்னா ஒரு சந்தை ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும், இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும்போது எப்படி இருக்கும். இன்னைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஒரு 9:30 அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரேஞ்ச் பவுண்டாக இருந்தது. நம்ம அங்கே தான் ஏமாந்தோம். ஸோ ரொம்ப லாங் டைம் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருந்தது. திடீர்னு ஒரு 130க்கு மேலே அதுக்கு மேலே தான் வந்து ஒரு சடன் ஃபால் ஆனிச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக ஃபால் இருக்குன்றது நான் எதிர்பார்த்தாலுமே நம்ம இந்த ஃபால்ஸ் வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இந்தமாதிரி ஒரு செய்தினாலேயோ இல்லை ஏதோ ஒரு ரீசனாலேயோ நமக்கு வந்து இருக்கு இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க. ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும்போது அதுக்கு எப்படி நடத்தியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் ஆர்எஸ்ஐ பெரும்பாலும் 40 to 90 ரேஞ்சில் ஊசலாடும். 40 அருகில் சப்போர்ட்.
ஆர்எஸ்ஐ வந்து உங்களுக்கு ஒரு 40 ரேஞ்ச், அந்த 40 வரும்போது 40 ரேஞ்சில வரும்போது உங்களுக்கு அங்க வந்து ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட்ல வந்து ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டா இருக்கும்போது, நீங்க வந்து அங்க வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். நீங்க வந்து இது வாங்குறதுக்கு, பை பண்றதுக்கு அ யோசிக்கலாம். மத்த இண்டிகேட்டர் பயன்படுத்தியோ, மத்த ஸ்ட்ரக்சர்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி, நீங்க வந்து அத என்ன பண்ணலாம், நீங்க வந்து வாங்கறதுக்கு, உங்க ட்ரேட் செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம். கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்ட்ராங் டவுன்லோட். ஆர்எஸ்ஐ பெரும்பாலும் 10 டூ 60 ரேஞ்சில ஊசலாடும். ஸ்ட்ராங் டவுன்லோடா இருந்துச்சுன்னா என்னன்னா, ஒரு 10லேருந்து 60க்குள்ள தான் உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கும். 70லாம் தொடவே தொடாது. டவுன் ட்ரெண்டா இருக்கும்போது. ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டா இருக்கும்போது என்னன்னா, 40லேருந்து 90 ரேஞ்ச், 70க்கு மேல போய் 90 ரேஞ்ச் வரையும் போகும்னு சொல்றாங்க. அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு ஊசலாடும். அதுக்கு 40க்கும் 60க்கும் 90க்குமே மேலும் கீழும் போயிட்டு வரும். ஊசலாடும். வாலட்டாலிட்டி இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து உங்களுக்கு 60 கீழ 60லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். ஊசலாடும் அப்படின்னா. 60 அருகில் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு 60 கிட்ட பார்த்தீங்கன்னா, நீங்க 60 ரேஞ்ச் தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்க அத மேட்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்க வந்து 60 இப்போ தொடங்கும்போது நீங்க ஒரு சார்ட்ல போட்டு வேணா அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸா ஒரு இதானான்னு நீங்க டேட்டா வச்சோ, உங்க வேற ஒரு இண்டிகேட்டர் வச்சோ நீங்க அது ரெசிஸ்டன்ஸ் வருதுன்னா நீங்க அத கவனிக்கலாம் அத. ஸோ உங்களுக்கு திருப்பி ரிவர்சல் ஆவறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். சைட்வே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க சைட்வேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 30 டூ 70 ரேஞ்சுக்குள்ள அடிக்கடி ரிவர்சல் ஆகும். உங்களுக்கு வேணா 30 டூ 60 தான். ஆக்சுவலா அவங்க 17 போட்டிருக்காங்க. ஆக்சுவலா 17லாம் போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இல்ல. உங்களுக்கு 30 டூ 60 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு ஊசலாடும் அப்படின்றது தான் ஆ போட்டிருக்காங்க. வாலட்டாலிட்டி வந்து 30 டூ 60 இல்ல அது மேக்ஸிமம் போனா 70 அப்படின்றது இந்த இந்த 30 பாயிண்ட்டுக்குள்ள தான் உங்களுக்கு அந்த ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ரொம்பவும் கீழ போகாது, ரொம்பவும் மேல போகாது அப்படின்றது தான் சொல்றாங்க. டைவர்ஜன் பேட்டர்ன் மற்றும் முக்கியத்துவம். டைவர்ஜென்ஸ் என்பது பிரைஸுக்கும் ஆர்எஸ்ஐக்கும் இடையே ஏற்படும் முரண்பாடு. இது ட்ரெண்ட் ரிவர்சலை முன்கூட்டியே உணர்த்தும் மிகவும் சக்தி வாய்ந்த சிக்னல். ஸோ டைவர்ஜென்ஸ் என்பது என்னன்னா, பிரைஸுக்கும் ஆர்எஸ்ஐக்கும் இடையே ஏற்படும் முரண்பாடு. அதுக்கு இதுக்கு ஏற்படக்கூடிய முரண்பாடு. இத ட்ரெண்ட் ரிவர்ஸை முன்கூட்டியே உணர்த்தும் மிகவும் சக்தி வாய்ந்த சிக்னல் ஆகும். ஓகே. நம்ம அது தனியா டைவர்ஜென்ஸ்ன்றத ஒரு தனி விளக்கமா குடுக்கணும் நம்ம. ஸோ அத பார்க்கலாம் பின்னாடி. புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் ரிவர்சல் அப் அப்படின்னா, பிரைஸ் ஒரு புதிய லோயர் லோவை செய்யும்போது, ஆர்எஸ்ஐ அதே நேரத்தில் ஹையர் லோவை செய்தால், அது புல்லிஷ் டைவர்ஜென்ஸ். என்ன சொல்றாங்க? பிரைஸ் ஒரு புதிய லோயர் லோய செய்யும்போது, முன்னாடி இல்லாத ஒரு லோயருக்கு பிரைஸ் வந்து வருது. லோயருக்கும் லோயர் செய்யும்போது, ஆர்எஸ்ஐ அதே நேரத்தில் ஹையர் லோ செய்தால், அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து ஒரு ஹையர் லோவ குடுத்துச்சுன்னா, அது புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கலாம். செல்லிங் மொமெண்டம் குறைந்து விட்டது என்பதன் அறிகுறோம். இது என்ன சொல்றாங்க? செல்லிங் வந்து குறைஞ்சிருச்சு. புல்லிஷ் வந்து ஸ்டார்ட் ஆயி புல்லிஷ்க்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. செல்லிங்கோட செல்லர்ஸ் வந்து குறைஞ்சுட்டாங்க. செல்லர்ஸ் வந்து செல்லிங் தன்மை வந்து குறைஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புல்லிஷ் டைவர்சன் பிரைஸ் லோயர் லோ ஆர்எஸ்ஐ இது எப்படின்னு ஒரு சின்ன ஒரு வரைபடத்தோட காட்டியிருக்காங்க. இது லோ. இப்போ இங்க இந்த லோயர் லோ இங்க ஒரு லோ இருக்கு. இந்த லோவுக்கு கீழ லோ வருது. இது வந்து புல்லிஷ் டைவர்சனுடைய பிரைஸ் வந்து என்ன ஆகுது? இதுக்கும் கீழ வருது. இது எப்படி சொல்லலாம்னா, இப்ப இங்க ஒரு ரூ. 100 இருக்கு. இப்ப ரூ. 100 விட இங்க ரூ. 90 வருது. அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க. ஆனா ஆர்எஸ்ஐ என்ன காட்டுது இங்க உங்களுக்கு? அதே இடத்துல இந்த லோயர் இங்க ஆர்எஸ்ஐ வந்து மேல வந்து என்ன காட்டுது? இங்க வந்து உங்களுக்கு அ 30க்கு மேல ஒரு 35 இருக்கு. ஆனா ஆர்எஸ்ஐ உங்களுக்கு அடுத்த லோயர் லோ எங்க காட்டுது இது? உங்களுக்கு 40 45 காட்டும். ஹைட்ல காட்டும். ஸோ அப்போ வந்து என்னன்னா, நீங்க வந்து மொமெண்டம் வந்து மேல உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேல போகறதுக்கு முயற்சி செய்யுது அப்படின்னு சொல்லி நீங்க செய்யலாம். அ உணரலாம் அப்படின்றத சொல்றாங்க. அதான் இங்க உங்களுக்கு படத்து மூலமா காட்டுறாங்க. இது ஒரு தாட்டி, 2 தாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். பிரைஸ் ஒரு புதிய ஹையர் ஹை செய்யும்போது, ஆர்எஸ்ஐ அதே நேரத்தில் லோயர் ஹை செய்தால், இது பீரிஷ் டைவர்ஜென்ஸ். பையிங் மொமெண்டம் பலமான ஆகிவிட்டு பலவீனமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி குறிய காட்டுது உங்களுக்கு. பிரைஸ் ஒரு புதிய ஹையர் ஹையை செய்யும்போது, ஆர்எஸ்ஐ அதே நேரத்தில் லோயர் ஹை செய்தால், அது பீரிஷ் டைவர்ஜென்ஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்கு ஆப்போசிட் அப்படியே முன்னாடி நம்ம பார்த்த புல்லிஷ் ஆவரேஜ் டைவர்ஜென்ஸுக்கு நேர் எதிரான ஒரு செயல். உங்களுக்கு ஹையர் ஹை வைக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுது? பிரைஸ் வந்து என்ன பண்ணுங்க? ஹையர் ஹை வைக்குது. எப்படி வைக்குது? இங்க ரூ. 100 இருக்கிறது, அடுத்த அந்த ஹைட்ல வந்து 105 மாறுது. ஏன்னா பிரைஸ் மாறுது. ஆனா, நீங்க ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பார்க்கும்போது, இங்க 40ல இருந்த
60ல இருந்த இந்த ஹையர் ஹை ஆனது 55க்கு வந்திருக்கும். 55 காட்டும். இங்க 60ல இருந்த ஹையர் ஹைல் ஆனது இங்க என்ன காட்டியிருக்கும்? 55 காட்டும். அதுதான் இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க ஒரு ஒரு 70ல அந்த 70க்கு மேல காட்டுனுச்சுன்னா, ஒரு 60க்குள்ளார வந்திருக்கும். அப்படின்றத குறைச்சலா காட்டும். அப்படின்றது தான் பீரிஷ் டைவர்ஜென்ஸ்க்கு சொல்லப்படுற ஒரு எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டு அதுதான் உங்களுக்கு. அப்ப என்ன நடக்குது மார்க்கெட்ல? வந்து உங்களுக்கு பையர்ஸ் வந்து குறைஞ்சிட்டாங்க, செல்லர்ஸ் வந்து அதிகமாகறாங்க. அடுத்து வந்து செல்லிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்றத உங்களுக்கு அது புரிய வைக்குது. அதுதான் புரியுது. அடுத்து செல்லிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத காட்டக்கூடியதா. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இத வந்து நீங்க எப்போதும் வந்து மனசுல எப்போதும் இந்த RSI பயன்படுத்தீங்கன்னா, இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு மனதில எப்பொழுதும் இது ஞாபகத்துல இருக்கணும். இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு இருக்கும். என்ன அந்த ஃபார்முலான்னா, ரெகுலர் புல்லிஷ் பிரைஸ் வந்து லோயர் லோ. RSI இண்டிகேட்டர் வந்து ஹையர் லோ. ஸோ டைவர்ஜென்ஸ் ரிவர்ஸ் சிக்னல். அப்போ வந்து உங்களுக்கு என்ன டவுன் ட்ரெண்ட் ரிவர்ஸ் சிக்னல். அப்போ வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு இதுல 4 வகை குடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ரெகுலர் புல்லிஷ் ஒரு நான் எப்போதுமே நம்ம யூஸ் பண்ற ஒரு நல்ல புல்லிஷ் அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன். ஒரு ரெகுலர் புல்லிஷா இருந்துச்சுன்னா, லோயர் லோ பிரைஸ் வந்து என்னவா இருக்கும்? லோயர் லோயா இருக்கும். RSI வந்து என்னன்னா ஹையர் லோவா இருக்கும். RSI வந்து ஹையர் லோவா இருக்கும். டவுன் ட்ரெண்ட் ரிவர்சல் சிக்னல். டவுன் ட்ரெண்ட் ஆவறதுக்கு ரிவர்சல் சிக்னலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டவுன் ட்ரெண்ட் ரிவர்சல் சிக்னல். உங்களுக்கு எப்படின்னா மார்க்கெட்டு மேல போக வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்றாங்களா? டவுன் ட்ரெண்ட் ரிவர்சல் சிக்னல். ஒரு ஹையர் லோயர் லோ, ஹையர் லோ வச்சு மார்க்கெட் வந்து ரெகுலர் புல்லிஷா இருக்கும்போது, ஹையர் லோ வைக்கும்போது உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் ரிவர்சல் சிக்னல். ரெகுலர் பீரிஷ் அப்படிங்கும்போது என்ன? ஹையர் ஹை. ஃபர்ஸ்ட் என்ன உங்களுக்கு ஹையர் ஹை வைக்கும். அடுத்து லோயர் ஹை வைக்கும். RSI வந்து லோயர் ஹை காட்டும். அப் ட்ரெண்ட் ரிவர்சல் சிக்னல். உங்களுக்கு அப் ட்ரெண்ட் ஆனது மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான ஒரு இதா இருக்கு. ஒரு ஆயத்தம் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கலாம். ரெகுலர் பீரியட்ஸ்ல ஹையர் ஹை வச்சு RSI வந்து லோயர் ஹை வச்சுதுன்னா அப் ட்ரெண்ட் ரிவர்சல் சிக்னல் உங்களுக்கு கிடைக்குது. ஹிடன் புல்லிஷ் அப்படின்னா புல்லிஷ் ஆகுது உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்ல எப்படின்னு தெரியும். நீங்க சாதாரண பார்க்கும்போது தெரியும் அப்படி இல்லை. ஆனால் உள்ளார நடந்துட்டு இருக்கு. உள்ளார நடந்துட்டு இருக்குது. அதை எப்படி காட்டும்னா ஹையர் லோ. மார்க்கெட் வந்து என்னன்னா ஹையர் லோ. உங்களுக்கு ஹையர் லோ காட்டும். பிரைஸ் வந்து ஹையர் லோ காட்டும். ஹையர்லேயே லோவா காட்டும். லோயர் லோ. RSI வந்து என்ன காட்டும்? லோயர் லோ. ஹையர் லோ காட்டி லோயர் லோ அப்படின்னு நமக்கு அதுக்கு என்ன தெரியணும்? ஹையர் ஹை லோயர் லோ தெரியணும். அப் ட்ரெண்ட் கண்டினியூஷன் சிக்னல். இப்போ இது என்ன நடக்கும்னா அப் ட்ரெண்ட் வந்து திருப்பி கண்டிஷன் ஆகும். நீங்க வந்து உங்க ஹோல்டு பண்ணலாம். உங்க ட்ரெண்ட் வந்து நீங்க சப்போஸ் பை பண்ணீங்கன்னா நீங்க வந்து அதை கண்டினியூஸ் பண்ணலாம். நீங்க வந்து ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்றத காட்டும். ஹிடன் புல்லிஷ் வந்து எப்படி காட்டும்னா ஹையர் லோ, ஹையர்ல ஒரு லோ வச்சிருக்கோம். RSI வந்து லோயர் லோ அப்படி காட்டுச்சுன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட் கண்டினியூஷன் சிக்னல் சொல்லி காட்டும். ஹிடன் பீரேஷ்னா என்ன? அதுக்கு அப்படியே ஆப்போசிட். லோயர் ஹை. லோயர்ல ஹையா இருக்கும். RSI வந்து ஹையர் ஹையா இருக்கும். ஸோ டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் சிக்னல். டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷன் ஆகும். திருப்பி கண்டினியூஷன் ஆகும் அப்படின்றத இதை காட்டு. இது ஏதாவது காட்ட முடியுமான்னு பார்க்குறேன். பார்க்கலாம். பீரிஷ்னா காட்டலாம்னு நினைக்கிறேன். இப்போ இதுனா ஒரே ஃபாலா இருக்க அப்படி எப்படி காட்டுறது? இதில் வேணா காட்டலாம் இல்லைங்களா? ஓகே. இப்போ பிரைஸ் பார்த்தீங்கன்னா இங்க இண்டிகேட்டர்ல ஹையர் ஹை. இங்க ஹையர் லோ இல்லைங்களா? இப்போ ஹையர் லோ இங்க இங்க இருக்குன்னா உங்களுக்கு இங்க RSI பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹையர் லோ. இங்க ஒரு ஹையர் லோ வைக்குது பிரைஸ். ஆனா அதுக்கு கீழே வந்து இங்க லோயர் லோ வந்து RSI காட்டுது. ஸோ அடுத்த கண்டினியூஷன் இருக்குன்றது காட்டி அதுக்கப்புறம் கண்டினியூ ஆயிருக்கு. அதுதான் காட்டுது. அது பிரைஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நீங்க பிரைஸோட பார்த்தீங்கன்னா அதை நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்க ஒப்பிட்டு பாருங்க. டைம் இருக்கு. இதுதான் சொல்லுது. உங்களுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான இது. ஓகே. இந்த நடைமுறை வர்த்தக சிக்னல் வந்து எப்படின்றத நம்ம காட்டுவோம் அப்படின்றத அதை படிச்சிடுறேன். முறை 1 ஜோன் கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி. பை என்ட்ரி RSIக்கு கீழிருந்து மேலே கிராஸ் செய்யும் போது நீங்க வந்து
செய்யலாம். செல் என்று வந்து ஆர்எஸ்ஐக்கு மேலிருந்து கீழே கிராஸ் செய்யும்போது பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் பிரைஸ் ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோட ஒத்து போக வேண்டும். நீங்க என்னன்னா உங்களுக்கு பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும், சப்போர்ட்ல இருக்கணும். செல் பண்றீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கூட ஒத்து போகணும் அப்படின்றத காட்டுறாங்க. ஆர்எஸ்ஐ 30 கிராஸ் ஓவர் என்ட்ரி எக்ஸிட் வந்து சிக்னல் வந்து எப்படி எங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டுறாங்க. எங்க வந்து ஓவர் இங்க வந்து வந்து எங்க சிக்னல் செல்லிங் எங்க இதுன்றத அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு அம்பு குறியிட்டு காட்டுறாங்க. இது வந்து ஓவர் சோல்டா இருக்கு. செல் இங்க எங்க இது அப்படின்றத காட்டுறாங்க. அதுதான் காட்டியிருக்காங்க மேல படத்துல. அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. முறை 2 ஆர்எஸ்ஐ மிட்லைன் 50 கிராஸ் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து அப் அண்ட் டவுன் 30, 70 காட்டுறாங்க. இது சப்போஸ் மிட் லைன்ல இருந்துச்சுன்னா, உங்களுக்கு எப்படின்றதையும் ஒரு முறை 2ன்னு சொல்லி காட்டியிருக்காங்க. புல்லிஷ் பயாஸ் வந்து ஆர்எஸ்ஐ 50க்கு மேலே கிராஸ் செய்து சஸ்டெயின் ஆகும்போது, நீங்க வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்கால்பிங் மாரி ஒரு இது பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. 50க்கு மேல போனுச்சுன்னா, நீங்க பை பண்ணணும். 50 கீழ இருந்தா நீங்க வந்து சஸ்டெயின் 50 கீழ இருந்துச்சுன்னா, நீங்க வந்து செல் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இது ட்ரெண்ட் ஃபாலோவிங் ட்ரெண்ட் ஃபைன் உள்ளது. ஒரு ஜோன் கிராஸ் ஓவரை விட குறைவான ஃபால் சிக்னல் தரும். ஓகே. எதுனா ஜோன் கிராஸ் ஓவரை விட அ உங்களுக்கு குறைவான ஃபால் தரும். முறை 3 டைவர்ஜென்ஸ் மற்றும் பிரைஸ் ஆக்ஷன் காம்போ. இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஆம்பு. டைவர்ஜென்ஸ பயன்படுத்தி நீங்க வந்து எப்படி ட்ரேட் எடுக்கணும்ன்றத சொல்றாங்க. டைவர்ஜென்ஸ் கண்டறியவும், புல்லிஷ் ஆர் பேரிஷ் கண்டுபிடிக்கணும். பிரைஸில் கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் காத்திருக்கவும். என்கல்பிங் பின் பார் எக்ஸ்ட்ரா. அதான் நீங்க வந்து இப்போ கேண்டில் ஷீட் படிச்சு இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு தேவையான நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல என்ன கிடைக்கணும், நம்ம தேவையான நம்ம சிக்னல் கேண்டில் ஷீக்கு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் சிக்னல்ஸ் கேண்டில் வந்து கிடைக்கணும். அதுதான் சொல்றாங்க. என்கல்பிங் பின் பார் அந்த மாதிரி இது சப்போர்ட்லேயோ இதுலேயே கிடைச்சதுன்னா நீங்கள் ப்ரைஸ் வந்து வச்சு பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டைவர்ஜென்ஸ் பாயிண்ட்டுக்கு ஸ்விங் ஹை லோவை ஸ்டாப் லாஸாக பயன்படுத்தும். டைவர்ஜென்ஸ் பாயிண்டின் ஸ்விங் ஹை லோவை நீங்கள் வந்து டைவர்ஜென்ஸை பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதோட லோயர் லோ ஹையர் லோ சொன்ன இல்லைங்களா, அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைங்க. அதை சிக்னலாக நீங்கள் ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ வைங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. நிப்டி இது வேண்டாம், இது காமா பிளாஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இதுக்காக சொல்லியிருக்காங்க. நீ அதெல்லாம் வேண்டாம். ஸோ அது வந்து ஆப்ஷனுக்காக உள்ள சொல்கிறாங்க. இது வந்து நாய்ஸ் ஆர்எஸ்ஐ 9 ஆர் 7 5 மினிட்ஸில் பயன்படுத்தலாம், அல்ல 15 மினிட்ஸ் 14ல் நடத்தலாம் அப்படின்ற சொல்கிறாங்க. எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்கால்பிங்காக சொல்லப்பட்டது. இது நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இதை யாருக்கும் பரிந்துரைப்பது அல்ல. ஸோ அதனால் நான் இதை தவிர்த்துட்டு போகிறேன். ஆர்எஸ் விஸ் ஆர்எஸ்ஐ இது அன்னைக்கு ஏற்பட்ட நமக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்ததுனால அது திருப்பியும் வந்து ஒரு புரிஞ்சுக்கலான்னு சொல்லி கொஞ்சம் டீப் போகலான்னு சொல்லிட்டு இதையும் சேர்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான், இதோட முடிச்சிடுறேன். ரொம்ப தான் இழுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. இதெல்லாம் சும்மா படம் தான். ஸோ முடிச்சு அதை மட்டும் விளக்கம் கொடுத்துட்டு ஆர்எஸ் அண்ட் ஆர்எஸ்ஐ ஆனந்த வேறுபாடு என்னன்றதை நான் மட்டும் முடிச்சுட்டு சொல்லிடுறேன். ஆர்எஸ் என்றால் என்ன? ஆர்எஸ் என்பது ஆர்எஸ்ஐ கணக்கிட பயன்படும் ஒரு இன்டர்மீடியட் ரேஷியோ. அது தானாக ஒரு ட்ரேடிங்கில் சிக்னல் அல்ல. இதற்கு அப்பர் லிமிட் இல்லை, அன்பவுண்ட். ஓகே. ஆவரேஜ் லாஸ் மிக சிறியதாக இருந்தால் ஆர்எஸ் 50, 100, 1000 என எதுவும் ஆகலாம். லோயர் லிமிட் 0 மட்டுமே. இது ஜஸ்ட் புரிஞ்சுங்க, நம்ம பார்க்கலாம். ஆர்எஸ் என்பது ஆர்எஸ்ஐ கணக்கிட பயன்படும் ஒரு இன்டர்மீடியட் ரேஷியோ. ஒரு ரேஷியோ தான், அது தானாக ஒரு ட்ரேடிங் சிக்னல் அல்ல. இதற்கு அப்பர் லிமிட் இல்லை, இதுக்கு அப்பர் பவுண்டும் கிடையாது. உங்கள் லோயர் ஆவரேஜ் லாஸ் மிக சிறிதாக இருந்தால் ஆர்எஸ் 50, 100, 1000 என எதுவும் ஆகலாம். அது வந்து ஆவரேஜ் வந்து லாஸ் வந்து மிக சிறியாக இருந்தால் என்ன ரேட்டுக்குனாலும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்எஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் கெயின் 14 ஆவரேஜ் லாஸ். இதுதான் ஆவரேஜ் கெயின் டிவைடட் பை ஆவரேஜ் லாஸ். ஆர்எஸ் என்பது என்னன்னா ஆவரேஜ் கெயின் டிவைடட் பை ஆவரேஜ் லாஸ். அதுதான் சொல்றாங்க. ஆர்எஸ்ஐ என்றால் என்ன? ஆர்எஸ்ஐ என்பது நார்மலைஸ் செய்து 0 to 100 ரேஞ்சை கொண்டு வருகிறது. இதன் ஃபார்முலா ஒரு கம்பாரிஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஆர்எஸ் எவ்வளவு பெருசானாலும் ஆர்எஸ்ஐ 100ஐ ஒருபோதும் தொடாது. இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கொடுக்குற அந்த ஸ்கேல் 0 to 100 இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆர்எஸ் வந்து எவ்வளவு உங்களுக்கு வளர்ந்தாலும் அது வந்து 50 இருக்கலாம், சாரி 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம். ஆனால் இது வந்து 100 தொடவே தொடாது, 90க்கு மேல போகாது, அதோட லிமிட் மேல அதுக்கு மேல போகாது அப்படின்றத இங்க ஆர்எஸ்ஐ சொல்லப்படுற அது என்ன அசம்பிக் சம்டிக் அசம்டிக் சசி அசம்பிக் சார் சம்டிக் சசி சம்டோட்டிக். சார் சார் சொல்லுங்க சார். ரெக்கார்டிங் போகுதா? ஓகே சார், ஓகே சார், சாரி சார், நோ கண்டினியூ. ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம்.
ஏதாவது சொல்லணுமா சார்? நான் நிறுத்தினா இல்ல நிறுத்துறேன் இல்ல சார். ரெக்கார்டிங் போகலன்னு நினைச்சேன் நான். சரி ரைட். ஓகே ஓகே, போதும் சார், போயிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லி சொல்ல போறாங்க. ஆர்எஸ்ஐ ஈக்குவல் டு 100 மைனஸ் ஹோல் பிராக்கெட் 100 டிவைட் பை 1 பிளஸ் ஆர்எஸ். நீங்க இங்க ஆவரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆர்எஸ்க்கு ஆவரேஜ் கெயின் டிவைட் பை ஆவரேஜ் லாஸ் இருக்குங்களா, அதோட மதிப்பு இருக்கு இல்லைங்களா, அது பிளஸ் 1, அது கூட 1 சேர்த்துக்கணும். அது எங்க நீங்க அதை வந்து 100ல டிவைட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ஆர்எஸ்ஐயோட இண்டிகேட்டர் சொல்லக்கூடிய மதிப்பா இருக்கு. ஆர்எஸ்எல் சீக்வல் டு 100 மைனஸ் எதை மைனஸ் பண்றீங்க? 100 டிவைடட் பை 1 பிளஸ் ஆர்எஸ் நீங்க வந்து மைனஸ் பண்றீங்க. இந்த மதிப்பை வந்து அதில் மைனஸ் பண்றீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு 100ல இருந்து எவ்வளவு வருது அப்படி மதிப்பு வர மதிப்புல தான் உங்களுக்கு புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா சேர்த்து 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 உங்களுக்கு கோடா வரைகிறாங்க அப்படின்றது இங்க புரிஞ்சுக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் டைவர்ஜென்ஸ் நிஃப்டி உதாரணம் உங்களுக்கு. இந்த டைவர்ஷன்ஸ் உதாரணமாக கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுட்டு டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 2-3 படிக்கிறேன் பாருங்க. இப்போ க்ளோஸ் வந்து இண்டிகேட்டர் வந்து க்ளோஸ் ஆகிறது எங்கே? இப்போ 24,000, 24,050, 24,020, 24,080, 24,060 அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த கேண்டல்ஸ் வந்து எங்கே க்ளோஸ் ஆகுது, அது அப்படி உங்களுக்கு சேஞ்சஸ் என்ன கிடைக்குது, அந்த மதிப்பு வந்து எவ்வளோ சேஞ்சஸ் கிடைக்குது, அதில் கெயினா அல்லது லாஸா அப்படின்னு சொல்லி நம்ம அதை வைக்கிறோம். அது எப்படி உங்களுக்கு நடக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே கொடுக்கப்பட்ட கணக்கு. இப்போ 24,050க்கு வரும்போது வந்து ப்ளஸ், ஏன்னா 24,050 வந்து கூடுது. ஸோ சேஞ்ச் வந்து 50 இங்கே சேஞ்சு, அது கெயினாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், அது கெயினாக ஆகுது. ஸோ ப்ளஸ்ன்றதுனால கெயின் வந்து 50 இருக்குது, லாஸ் வந்து ஒன்றும் கிடையாது. இது 24,020 ஆகுது, இங்கே வந்து -30. ஏன்னா முன்னாடி இருந்ததை விட இங்கே அதுதான் முதல் கேண்டில் தான், அதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் தான் இங்கே கணக்கு. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு 30 சேஞ்சு நடக்குது. ஸோ 20ன்றதால கழிக்கிறோம், கழிச்சோன்னா 30 சேஞ்சு, அது வந்து லாஸில் போகிறோம். ஏன்னா அது மைனஸாக இருக்குல்ல, கழிக்கிறதுனால முன்னாடி இருந்ததை விட அது கம்மியாக இருக்க தொட்டு அது லாஸில் வைக்கிறோம். ஸோ முன்னே இருந்த கேண்டிலுக்கு அது லாஸ். அது இங்கே அப்படி தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் முன்னே இருந்த கேண்டிலுக்கு லாஸா கெயினான்றது தான் இங்கே கணக்கு. அதான் இங்கே கொடுக்குறாங்க. 24,080 முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 இருக்குது. ஸோ அந்த 20லேருந்து உங்களுக்கு 80ன்றது 60 ப்ளஸ் ஆகுது. ஸோ கெயின் வந்து 60, இங்கே லாஸ் வந்து 0. இந்த மாதிரி உங்களுக்கு கணக்கு போட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ் கெயின் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அது எதுக்குன்னா இந்த ஆர்எஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு கணக்காக இருக்குது. ஸோ அது புரிஞ்சுக்கிறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 15 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இதை உட்காந்து நிதானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வரும். இது நீங்கள் நிதானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லலாம். இப்போ ஆவரேஜ் கெயின் வந்து 14, ஆவரேஜ் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வல் டு 380 வந்து கூட்டி கழிச்சு அதை ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு கணக்காகவே கொடுத்துருக்காங்க. 380 ஏன்னா டிவைட் 14 அது எவ்வளோ வருங்க? 27.14. என்ன கெயின் வந்து எவ்வளோ வருதுங்க? 27.14 வருது. இது வந்து அந்த 380 டோட்டலாக வந்து 380 வருது. அதை டிவைட் 14 உங்களுக்கு டிவைட் பண்ணுறாங்க. அது என்ன 14 கேண்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 14 கேண்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து அதனால் 14 கேண்டில் வந்து டிவைட் பண்ணுறாங்க. 27.14 இங்கே வருது. ஆவரேஜ் லாஸ் அந்த மாதிரி கணக்கு பண்ணுறாங்க. ஆவரேஜ் லாஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது 110 டிவைட் பை 14 வருது. கேண்டிலும் 14 இல்லைங்களா, 14 வருது. ஸோ இது அது வந்து ஈக்குவல் எவ்வளோ வருது? 7.86 வருது. ஸோ இங்கே ஆர்எஸ் டிரைவ் வந்து என்ன சொல்லுது? ஆர்எஸ் ஈக்குவல் என்னன்னா 27.14 டிவைடட் பை 7.86 சீக்குவல் எவ்வளோ இருங்க? 3.453 வருது உங்களுக்கு விடை. புரியுதுங்களா? இது என்னது? ப்ளஸ்ல வருதா? இப்போ ப்ளஸ்ல வர்றதுனால ஆர்எஸ் டிரைவ் வந்து ஆர்எஸ்ஐ சீக்குவல் டு 100 மைனஸ் 100 இன் ப்ராக்கெட் ஹோல் ப்ராக்கெட் 1 பிளஸ் 3.453 சீக்வல் டு 100 மைனஸ் 22.45 சீக்வல் டு 77.55 அப்படின்ற புள்ளி தான் உங்களுக்கு இங்கே ஆர்எஸ்ஐ. புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு எல்லாம் முன்னாடி குழப்பமானது இங்கே வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை முழுசாக படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும்னு நம்புறேன்னா, இல்லைனாலும் திருப்பி ஒரு தாட்டி பாருங்க. நான் சொல்லலாம். ஸோ டே 16 க்ளோஸ் 20 எனில் அது அப்போ அடுத்த நாள் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றதே அதையும் ஒரு எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்கோம். இப்போ சப்போஸ் இங்கே 14 நாள் முடிச்சு அடுத்த நாள் 16 நாள் வரும்போது இங்கே ஆவரேஜ் கெயின் 16 வரும்போது 27.14 இன்ட்டு 13 இன்ட்டு 20 டிவைடட் பை 14 அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆவரேஜ் லாஸாக இருந்தால் என்ன வருது? 7.30. ஸோ ஆர்எஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 3.640. ஸோ ஆர்எஸ்ஐன்றது உங்களுக்கு 78.49 இருக்குது அப்படின்றது அடுத்த நாள் எப்படி வரும் அப்படின்றது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆர்எஸ் இஸ் ஆர்எஸ்ஐ மூவ்மெண்ட்
கம்பாரிஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ 77, அதாவது 15ஆம் நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு? ஆர்எஸ் வந்து எவ்வளோ இருக்கு? 3.453. ஆர்எஸ் வந்து எவ்வளோ? 77.55 வந்திருக்கு. 16ஆம் நாள் 3.649. ஆர்எஸ் வந்து 78.49 வந்திருக்கு. உங்களுக்கு ஆர்எஸ் சேஞ்ச் வந்து எவ்வளோங்க? 5.7% வந்து உங்களுக்கு சேஞ்சாக இருக்குது. ஆர்எஸ் பாயிண்ட் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0.94. உங்களுக்கு சேஞ்ச் வந்து என்ன இருக்குது? பாயிண்ட் வந்து எவ்வளோ முன்னாடி போயிருக்கு? ப்ளஸ் 94க்கு 9.4க்கு மூவ் ஆயிருக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே ஆர்எஸ் 5.7% ஜம்ப் ஆனது. ஆனால் ஆர்எஸ்ஐ வெறும் 0.94 பாயிண்ட் மட்டுமே நகர்ந்தது. இதுதான் ஃபார்முலா கம்பாரிஷன் எஃபெக்ட். இதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா கம்பாரிஷன். இங்கே உங்களுக்கு அது விளக்கமான படத்தையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு மேலே இது படிங்க, படிச்சுட்டு இதோட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இல்லை வேறு வேறு எண்களை வச்சு வேறு வேறு தொகைகளை வச்சு நீங்கள் வந்து கணக்கு பண்ணி வேறு மாதிரி வச்சு நீங்களும் வச்சு அதை பார்த்துக்கலாம். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இதுதான் ஃபார்முலா கம்பேரிஷன் எஃபெக்ட். ஆர்எஸ் ஹை ஜோனில் ஆர்எஸ் கிரேட்டர் தென் ஆர்எஸ் 3 சின்ன கெயின் லாஸ் மாற்றங்கள் ஆர்எஸ்ஐ கொஞ்சம் தான் அசைக்கும். அதனால தான் ஸ்ட்ராங் ட்ரெண்டில் ஆர்எஸ்ஐ 70-80 ஜோனில் நீண்ட நேரம் ஸ்ட்ரங்காக நிற்கும். அதாவது 70-80 மேலே வந்து ஸ்ட்ரக்காக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓவர் சோல்டு ஜோனுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆர்எஸ் ஹையாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாயிண்ட் வந்து மூவ் பண்ணுறது வந்து ரொம்ப மைல்டு மூவ்மெண்ட் தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அதிகமாக வந்து ஓவர் சோல்டு ஏரியா போனால் கம்மியான ஒரு மூவ்மெண்ட் தான் கொடுக்கும். 70-80 ஜோனில் வந்து நீண்ட நேரம் ஸ்ட்ரக்காக நிற்கும், அங்கேயே நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே இந்த மூவ்மெண்ட் சொல்கிறாங்களா 70க்கு மேலே உங்களுக்கு அங்கேருந்து அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் அப்படின்ற. இங்கெல்லாம் இருக்கக்கூடிய மாற்றத்தை விட இந்த இருக்கக்கூடிய மாற்றம் வந்து ரொம்ப மெதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 5 மினிட்ஸ் இன்ட்ராடே ஜோனில் ப்ரைஸ் ஆர்எஸ் மற்றும் ஆர்எஸ் லைவ் அப்டேட். இன்ட்ராடேவுக்கு சொல்லணுமா? கீழே உள்ள சார்ட்டில் ஒவ்வொரு சார்ட் கேண்டிலும் வைல்டர் ஸ்மூத் எப்படி ஆர்எஸ்ஐ அப்டேட் செய்கிறது, பின்பு அந்த ஆர்எஸ்ஐ ஆர்எஸ்ஐ ஆர்எஸ் ஆர்எஸ்ஐ ஆர்எஸ்ஐ இண்டெக்ஸ் ஆர்எஸ் இண்டெக்ஸாக கன்வெர்ட் செய்கிறது என்பதை கேண்டில் பை கேண்டிலாக காட்டுகிறது. உங்களுக்கு எப்படி இதை வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து உங்களுக்கு எப்படி இது இன்ட்ராடேவில் 5 மினிட்ஸ் இன்ட்ராடே நிஃப்டி வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனும் நம்ம ஆர்எஸும் ஆர்எஸ்ஐயும் சேர்ந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து உங்களுக்கு காட்டுது, உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்றத ஒவ்வொரு படைப்படமாக சின்ன சின்னதாக உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ அது நிதானமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 2 தடவை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கான உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இதுக்கான வேறு வேறு மதிப்புகளை கொடுத்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகவே புரிய ஆரம்பிக்கும். தேவையில்ல இண்டிகேட்டர் கால்குலேட் பண்ணுறோம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொடுக்காது. அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேணாம். ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை எப்படி டிபெண்ட் ஆகுது அப்படின்றத ஒரு கடைசியாக படிச்சிடுறேன். ப்ரைஸ் தொடர்ந்து கிரீன் கேண்டில் கொடுத்தால் ஆவரேஜ் கெயின் அப், ஆவரேஜ் லாஸ் டவுன். ஆர்எஸ் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப் ட்ரெண்டு ஆர்எஸ்ஐக்கு மேல் உங்களுக்கு மேலே வரும். ஆர்எஸ்ஐ வந்து உங்களுக்குன்னா மேலே 70க்கு மேலே வந்து போயிட்டே இருக்கும். ப்ரைஸ் தொடர்ந்து ரெட் கேண்டில் கொடுத்தால் ப்ரைஸ் தொடர்ந்து உங்களுக்கு கீழே இறக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், ஆவரேஜ் லாஸ் பார்த்தீங்கன்னா மேலே போகும். ஆவரேஜ் லாஸ் வந்து அந்த மதிப்பு வந்து மேலே போயிட்டே இருக்குன்ற சொல்கிறாங்க. ஆர்எஸ் வந்து கீழே தான் காட்டிகிட்டு இருக்கும், ஆர்எஸ் வந்து கீழே கீழே போயிட்டு இருக்கும். ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30க்கு கீழே போகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆர்எஸ்ஐயும் உங்களுக்கு கீழே வரும், அது 30 கீழே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் சைடுவே மிக்ஸ்டு ஸ்மால் மூவ்னா ஆர்எஸ்ஐ ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆர்எஸ்ஐ அப்பர் ஆர் டவுன் 50 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பராக இருக்கலாம், மோராக இருக்கலாம், ஆவரேஜாக ஒரு அப்ராக்சிமேட்லி 50க்கு நடுவில் இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. ஆர்எஸ்ஐ மேக்னிடியூட் அப்படின்ற கவனிக்கும் டைரக்ஷனல் மட்டும் இல்லை. ஒரு பெரிய கிரீன் கேண்டில் பல சின்ன ரெட் கேண்டிலை ஆவரேஜ் கெயின் கால்குலேஷன் கேண்டில் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா மேக்னிடியூட் கவனிக்கும் டைரக்ஷன் மட்டும் அல்ல, ஒரு பெரிய கிரீன் கேண்டில் கிரீன் கேண்டில் உழுது அது பல சின்ன ரெட் கேண்டில் ஆவரேஜ் கெயினை கால்குலேஷன் கேன்சல் செய்யும். பல சின்ன ரெட் கேண்டில் வந்து அப்படியே சும்மா அப்படியே தள்ளிவிட்டு போயிடும், அதோட கால்குலேஷனில் தள்ளி விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அதை மதிக்காது அல்லது அதை ரெஸ்பெக்ட் பண்ணாது அப்படின்றத சொல்லுது. வேற ஒன்று, ஒருத்தரை விட ஒருத்தர் இம்பார்ட்டன்ஸ். ஆர்எஸும் ஆர்எஸ்ஐயும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில் ஒன்றுக்கு ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரெண்டுமே வந்து உங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாத, ரெண்டும் இல்லாமல் ரெண்டும் செய்ய முடியாது அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸ்டாண்ட் அலோன் யூஸ் இல்லை. உங்களுக்கு ஆர்எஸ் வந்து நீங்கள் ஸ்டாண்ட் அலோன் நாங்கள் வந்து தனியாக வந்து பயன்படுத்துவது கிடையாது. இங்கே ஸ்கேல் இல்லாதால் இதை வந்து டிசிஷன் எடுக்க முடியாது. ஆமாம், இது வந்து நீங்கள் தனியாக பயன்படுத்தலாம். 0 to 100 ஃபிக்ஸ்டு ஸ்கேல் ஜோன் உண்டு. பங்கு ரா கால்குலேஷன் இன்டர்மீடியட் ஸ்டெப்பு, இது ஃபைனல் ஆக்ஷனபிள் சிக்னல். உங்களுக்கு ஒரு ஃபைனலாக உங்களுக்கு சிக்னலாக கன்வெர்ட் ஆகும். இது அந்த மாதிரி உங்களால் ரா கால்குலேஷன் ஸ்டெப்பு தான். உங்களுக்கு சார்ட் பயன்படுது, நேரடியாக ட்ரேடிங் பிளாட் செய்ய மாட்டோம். இது வந்து உங்களுக்கு ஆர்எஸ் வந்து நீங்கள் நேரடியாக சார்ட்டில் பார்க்க முடியாது. ஆனால் இதை வந்து நீங்கள்
ஸ்டாண்டர்ட் ஆக்சிலேட்டர் அனைவரும் பயன்படுத்தும். இது வந்து உங்களுக்கு சார்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும், அதை விசிபிள் பண்ண முடியும், அதை எப்படி என்னன்றது புரிஞ்சிக்க முடியும். ஆனால் நீங்கள் ஆர்எஸை நீங்கள் உங்களுக்கு கண்ணால் பார்க்க முடியாது, அதை சரியாக புரிஞ்சிக்க முடியாது, உங்களுக்கு சார்ட்டில் டிப்ளாய் பண்ண முடியாது. சென்சிட்டிவிட்டி எக்ஸ்ட்ரீம் வால்யூமில் மிஸ்லீடிங் ஆகும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸில் வந்து உங்களுக்கு மிஸ்லீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஆர்எஸ்எலோட மதிப்பு. எக்ஸ்ட்ரீம் வேல்யூமில் கம்ப்ரஸ்டு கான்ஸ்டன்ட், உங்களுக்கு கம்ப்ரஸ்டாகவும் கான்ஸ்டன்டாகவும் ஆர்எஸ்ஐ வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூவாக இருந்தாலும் உங்களுக்கு அதோட மதிப்பு சரியாகவும் ஓரளவு அக்யூரேட்டாகவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க. ஆர்எஸ் என்பது ரா ரேஷியோ. கிச்சனில் உங்களுக்கு எளிய உதாரணம் சொல்கிறாங்க. ஆர்எஸ் என்பது ஒரு ரா ரேஷியோ. கிச்சனில் இன்கிரீடியன்ஸ் போல ஆர்எஸ்ஐ என்பது அந்த இன்கிரீடியன்ஸை வச்சு சமைச்சு ஃபைனல் டிஷ் கொடுக்குற மாரி, அப்படி நல்லா சமையல் சாப்பிட ஒரு விருந்து வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய இல்லாமல் ஆர்எஸ்ஐ கணக்கிட முடியாது. நம்மளோட இன்கிரீடியன்ஸ் இல்லாமல் உங்களால் அதான் நீங்கள் சமைக்க முடியாது. அதுதான் சொல்கிறாங்க. ஆர்எஸ்ஐ மட்டும் நேரடியாக பண்ணவும் அதை என்ன சொல்கிறாங்க, இன்கிரீடியன்ஸை வந்து நீங்கள் நேரடியாக திங்க முடியும். இப்போ நம்ம மிளகு, ஏலக்காய் நாங்கள் இப்போ போடுற சமையலில் போடக்கூடிய சேர்க்கக்கூடிய அனைத்து இன்கிரீடியன்ஸ் வந்து நீங்கள் நேரடியாக சாப்பிட முடியாது. ஆனால் அதை மட்டுமே நீங்கள் தனியாகவும் சாப்பிட முடியாதுன்றது ஒன்று. ஆனால் அது இல்லாமல் சமைக்கவும் முடியாது அப்படின்றாங்க இங்கே சொல்கிறாங்க. ஸோ சாப்பாடுன்றது இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கு நீங்கள் செஞ்சு அது சாப்பாடாக வெளியில் வரும்போது, உணவாக வெளில வரும்போது தான் அதோட தன்மை மாறும். ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான், ரெண்டுக்கும் உள்ள இம்பார்ட்டன்ஸ் இதுதான். இந்த ஒரு விஷயத்தை வச்சு புரிஞ்சுக்கிங்க. முழுமையான பாடத்திட்டம் இது என்ன? டெக்னிக்கல் வேறுபாடு, மொமெண்டம் என்றால் என்ன? ஓகே, இது ஜஸ்ட் அது கணக்கை வச்சு சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு முடிஞ்சது. நன்றி. இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட்டு என்னன்றா கேளுங்க, இதை சொல்கிறதா சொல்கிறேன். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் தான் இதை ஏதாவது நான் ஆட் பண்ணுவேன், எதாவது மிஸ் பண்ணி தான் நீங்களும் சீனியர்ஸ் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க சொல்லலாம், சொல்லுங்கள். ஏதாவது ஆடபிள் விஷயங்கள் இருக்கான்ற சொல்லுங்கள். ஆர்எஸ்ஐ பற்றி நம்ம பார்த்த இண்டிகேட்டர் முழுமையாக நம்ம பார்த்துருக்கோம். எல்லோரும் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறோம் நம்ம. நன்றி.